ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரேஷன் கடை புழுங்கல் அரிசியை யூஸ் பண்ணி ஒரு மொறுன்னு தட்டை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தட்டை ரெசிபி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வரைக்கும் யாருமே செய்யாத மெத்தடில் உங்களுக்கு தட்டை செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த தட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கும் கரெக்டாக புரியும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு ரேஷன் கடை புழுங்கல் அரிசியை தண்ணியில் ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சாதான் இந்த அரிசி வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வரும். அதனால் நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ அரிசி ஊற வைக்கும் போதே கூடவே 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பையும் கழுவி ஊற வச்சுட்டேன். நீங்கள் வந்து கடலைப்பருப்பை 1 மணி நேரம் ஊற வச்சாலே போதும். நான் அரிசி ஊற வைக்கும் போதே ஊற வச்சுட்டேன். பாருங்கள், கடலைப்பருப்பும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தட்டை செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட 100 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த பொட்டுக்கடலையை இது கூட சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாவை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து 3 மிளகாய் தான் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் சேர்க்கும்போது நம்மளுக்கு தட்டை வந்து ரொம்பவே மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இது மாதிரி நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாத அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் இது கூட விருப்பப்பட்டால் கொஞ்சமாக மிளகு கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சீரகம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு மிளகு பிடிக்கும்னா நீங்கள் மிளகும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த தட்டை கூட சேர்க்கறதுக்காக நான் 50 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இந்த 50 கிராம் வேர்க்கடலையை நம்ம பூண்டு இடிக்கிறதுல சேர்த்துட்டு லைட்டாக இடிச்சிக்கணும். லைட்டாக இடிக்கும்போது நம்மளுக்கு அதில் இருக்கிற தோல் எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் லைட்டாக இடிச்சுக்கோங்க. நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க வேர்க்கடலை ரொம்ப நொய்யாக இருக்கக்கூடாது. இது மாதிரி பாதி பாதியாக இருக்கணும். அந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா இதில் இருக்கிற தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். நம்ம வாய் வச்சு ஊதும் போதே அதில் இருக்கிற தோலெல்லாம் பறந்துடும். அதுக்கப்புறம் கடலை மட்டும் இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்துட்டு சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இப்படியே சேர்க்கும் போதே நம்மளுக்கு எண்ணெயிலேயே நல்லா வறுபட்டுரும். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து எல்லா அரிசிக்கும் சேர்த்து ஒரே டைமாகவும் சேர்க்கலாம், இல்லை ஒவ்வொரு டைம் அரைக்கும் போதும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கலாம். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஏன்னா நம்மளுக்கு மாவு வந்து கெட்டியாக கிடைக்கணும். அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து கெட்டியாக இருக்கணும். நீங்கள் ஒரு வேளை மாவு ரொம்ப தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா நம்ம பொட்டுக்கடலை மாவு வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தட்டையோட டேஸ்ட்டே மாறிடும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி மிக்சியில் தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் வந்து கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் கூட அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இடித்து வச்சுருக்க வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்துருக்க வேர்க்கடலை பொட்டுக்கடலை மாவு எல்லாமே எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம மாவோட பதம் வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் வந்து தட்டை வந்து நல்லா பர்ஃபெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் பொட்டுக்கடலையே இன்னும் கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ நம்ம மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் உருட்டி வச்சுட்டா நம்மளுக்கு தட்டும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தட்டை செய்ய போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக உருட்டிக்கோங்க. பெரிய தட்டை செய்ய போகிறீங்கன்னா கொஞ்சம் பெருசாக உருட்டிக்கோங்க. இப்போ வந்து இது மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. அந்த கவருக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவுனதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துகிட்டு அந்த கவர் மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு கவர் மூடிக்கலாம். மூடினதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு பிளேட்டு இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துகிட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது
நம்மளுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைச்சிடும். நீங்கள் வந்து இதே மாதிரி அப்படியே எடுத்து கூட எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வேணும்னா இது மாதிரி ஏதாச்சும் ஒரு பவுல் வச்சுட்டு நடுவில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைடில் இருக்கிறதெல்லாம் மாவு தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கிடைக்கும். நம்ம பச்சரிசியில் தட்டை செய்யும்போது ஒவ்வொரு டைம் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் புழுங்கல் அரிசியில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நீங்கள் தான் செஞ்சீங்களான்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இது மாதிரி மொத்தமாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக இந்த தட்டையை செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்காக வெயிலில் அரிசி காய வச்சு மாவுலாம் அரைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே ஊற வச்சு அப்படியே நம்ம செய்யலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம ஒவ்வொரு தட்டையாக சேர்த்துக்கலாம். தட்டை சேர்க்கும்போது ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கணும். அதுக்கப்புறம் தட்டையெல்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டையை நல்லா பொரித்து எடுத்துக்கணும். நீங்கள் வந்து ஒரு பேட்சில் 6, 7 அது மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. சேர்த்ததுக்கப்புறமா உடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா தான் நம்ம கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது தட்டையை சேர்த்திங்கன்னா எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு ஓரளவு வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடு நல்லா கரண்டியை வச்சு திருப்பி விட்டுடலாம். இப்போ எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லா சைடும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்கன்னா தட்டையோட கலர் வந்து ரொம்பவே கருப்பாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ எடுத்துடலாம். நம்ம கிறிஸ்பியான தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரேஷன் கடை புழுங்கல் அரிசியில் இது வரைக்கும் யாருமே செய்யாத மாதிரி ஒரு தட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.